Hello students, good morning. 10th Max Awfully எக்ஸாம்க்கு முழுசா இன்னும் 2 days ஒன்லி தான் இருக்கு. ஸோ இந்த 2 days நீங்கள் எப்படி நல்லா படித்து மேக்ஸில் சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்க, ஸோ நாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மேக்ஸில் சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரோட பப்ளிக் கொஷின் பேப்பர் வச்சு உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்தெந்த சாப்டரில் நீங்கள் எந்தெந்த சம்ஸ் வந்து 100% ஃபுல் போர்ஷன் எக்ஸாமில் ஆஃபர்லிலையா இருக்கட்டும், ரிவிஷன்லையா இருக்கட்டும், பப்ளிக்கில் இருக்கட்டும் கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொஷின் நம்பர் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நடுவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்ல போகிறேன். எப்படியெல்லாம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், மேக்ஸில் வந்து எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மார்க்ஸ் போகும், ஸோ அதை நாம் எப்படி கரெக்டாக எழுதுனா நம்ம ஃபுல் மார்க் அச்சீவ் பண்ண முடியும், எப்படி டைம் மேனேஜ் பண்ணி நம்ம எக்ஸாம் பக்கவாக அந்த 3 hours எக்ஸாமை முடிக்க முடியும், ஸோ 100 மார்க்ஸை ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்டான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இருக்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே வந்து லைக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கு நிறைய ரீச் கிடைக்கும், எனக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா விஎல் கிளாஸஸில் 10th ஸ்டாண்டர்ட் என்னோட வீடியோஸ் ஒன்றும் 10,000 கிட்ட வியூஸ் போயிட்டுருக்கு. ஆனால் கல்வி விஜி சேனலில் 10th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ஸ்லோவாக வியூஸ் போகுது. அதனால தான் நான் வீடியோ போட யோசிக்கிறேன். ஸோ 11th கொடுக்குற சப்போர்ட் நீங்களும் கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புகிறேன். யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க என்ன பிளான் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். நம்ம கையில் வந்து முழுசாக வந்து 2 days தான் டைம் இருக்குது. ஸோ அந்த 2 daysல எப்படி படிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட பப்ளிக் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், அதாவது 2024 மார்ச் மந்த் நடந்தது முடிஞ்ச கொஷின் பேப்பர். 100 மார்க்ஸ்க்கு 3 hours எக்ஸாம் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் பேப்பர் எப்பயுமே வந்து 4 பார்ட்டாக இருக்கும், சரிங்களா? 4 பகுதிகளை கொண்டது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு 14 1 marks கொடுக்குறாங்க. எல்லா 1 marksம் அட்டன் பண்ணணும். கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்றத அந்த ஆப்ஷன், அதாவது என்ன அர்த்தம், ஏபிசிடின்னு கொடுக்குறாங்களே, தமிழ் மீடியத்துக்கு ஈன்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்களே, ஸோ அந்த குறியீட்டை எழுதி கொஸ்டின் நம்பர் எழுதி ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதும். நல்லா கவனிங்க. கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு குறியீடுனா என்ன, ஆவா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஏபிசிடியில் என்ன ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை மென்ஷன் பண்ணி விடையையும் எழுத சொல்கிறாங்க, ஆன்சரையும். Choose the most appropriate answer from the given 4 alternatives and write the option code and the corresponding answer. அந்த கோட் என்னன்றது எழுதிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ஆன்சரை எழுத சொல்கிறாங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பரும் கண்டிப்பாக போடணும், சரிங்களா? சரி, இப்போ 1 marksலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருங்க. இந்த 1 marksலாம் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து தான் 99% கேட்பாங்க. எப்பயாச்சும் ஒரு முறை தான் உங்களுக்கு இன்சைட்லேருந்து 1 marks கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது கூட ரேர் தான், சரிங்களா? உங்களுக்குலாம் மேக்ஸிமம் 11th தான் 1 marksலாம் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்பாங்க. அப்படியே இவங்க இன்சைட்லேருந்து 1 mark கேட்குறாங்க அப்படின்னா கூட அது கண்டிப்பாக எப்படி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து 1 marksல வந்து அழகாக 14 marks வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ பயப்பட வேண்டாம். ஓகே, சரி. 1 marks முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு 2 mark கொஷின்ஸ் எத்தனை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 2ல் பகுதி 2ல் எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்கிறாங்க. அதாவது எனி 10 கொஷின். இதில் 28th கொஷின் வந்து கம்பல்சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 15th கொஷின்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 28 வரையும் உங்களுக்கு டோட்டலாக 14 கொஷின்ஸ் இருக்குது. எப்படி? டோட்டலாக 14 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 14 கொஷின்ஸில் இருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி 10 கொஷின் எழுதணும். அதில் 28th கொஷின் வந்து கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். அப்போ பேலன்ஸ் எத்தனை நீங்கள் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13, அதாவது 1 கம்பல்சரியாக போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்க 13லேருந்து 9 கொஷின் செலக்ட் பண்ணோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ டோட்டலாக 20 marks. நல்லா கவனிங்க. இந்த 2 mark கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சாப்டரில் கேட்குறாங்க பாருங்கள். கொஷின் நம்பர் 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர், கொஷின் நம்பர் 16 ஃபர்ஸ்ட் சாப்டர், 17 செகண்ட் சாப்டர், 18 தேர்ட் சாப்டர், 19 ஃபிஃப்த் சாப்டர்,
19 5th chapter, 20 4th chapter, 21 5th chapter coordinate geometry, 22 5th chapter, 23 6th chapter trigonometry, 24 7th chapter, 25 7th chapter, 26 8th chapter, 27 8th chapter, 28 second chapter HCF. சொன்னது புரியுதுங்களா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு மொத்தமாக வந்து 14 கொஷின் கொடுத்து அதில் 10 எழுத சொல்கிறாங்க. அந்த 10ல் நல்லா கவனிங்க, அந்த 10ல் 28th கொஷின் கம்பல்சரி எதுல இருந்து கொடுத்துருக்காங்க? செகண்ட் சாப்டர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கம்பல்சரி செகண்ட் சாப்டர் தான் வருமானா? கண்டிப்பா அப்படியெல்லாம் கிடையாது. தேர்ட் சாப்டரும் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க முடிஞ்ச வரையும் கொஞ்சம் நீங்க 2 மார்க்ஸ்ல கொஷின் பேப்பர்ல என்னென்ன சம்ஸ்லாம் பார்க்குறீங்களோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல இருக்க கம்பல்சரி எல்லாமே கொஞ்சம் போட்டு பார்க்கறது ரொம்ப நல்லதா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து சாப்டர் 1ல இருந்து 2 சம், சாப்டர் 2ல 2 சம், சாப்டர் 3ல 2 சம், அடுத்தது சாப்டர் 7ல 2 சம், சாப்டர் 8ல 2 சம், சாப்டர் 5ல 2 சம் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th சாப்டரும் 6th சாப்டரும், அதாவது ட்ரிக்னாமெண்ட்ரியும் ஜாமெண்ட்ரியில் மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு சம் வரும் 2 மார்க்ஸில். சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்றத வீடியோ எண்டில் சொல்லித்தரேன். அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். 5 மார்க் கொஷின் பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா 10 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்கிறாங்க. எனி 10 கொஷின், அதில் 42 வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. 42 கம்பல்சரினா உங்களுக்கு டோட்டலாக வந்து 14 கொஷின் கொடுத்து அதுலேருந்து 10 எழுத சொல்கிறாங்க. அதில் 42 கம்பல்சரி. அப்போ 13லேருந்து 9 கொஷின் செலக்ட் பண்ணோம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ 29th கொஷின் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர், 30th கொஷினும் ஃபர்ஸ்ட் சாப்டர், 31 வந்து செகண்ட் சாப்டர், 32 தேர்ட் சாப்டர், 33 தேர்ட் சாப்டர். நல்லா கவனிங்க. தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரால உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டும் கேட்டிருக்காங்க, மேட்ரிக்ஸ்லும் கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸ்ல இருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஆரோ டயக்ராம் 100% இந்த பேட்டர்ன், அதாவது இதே சம் வராது, இந்த பேட்டர்ன்லேருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஏ யூனியன் ஏ கிராஸ் பி யூனியன் சி இந்த மெத்தட்ல இருந்தும் ஒரு சம் கேட்டுருவாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல F.G G.Fலாம் இருக்குல்லையா, அந்த மாதிரி சம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணோம்னா நம்ம 5 மார்க்ஸ் கவர் பண்ணலான்றதையும் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ முதல்ல என்னென்ன சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்கன்றத ப்ளூ பிரிண்ட் தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ சாப்டர் 1ல 2 சம் கொடுத்துருக்காங்க. சாப்டர் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சம் கொடுத்துருக்காங்க. இதில் 1 தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட்ல பாருங்க, சாப்டர் 2ல வந்து உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. 7 + 77 777. இது எல்லாமே எங்க? செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ செகண்ட் சாப்டர்லேருந்து 2 சம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மேட்ரிசஸில் ஒரு சம்மும் ஸ்கொயர் ரூட்டில் 1. ஸோ தேர்ட் சாப்டரில் 2 சம். தேல்ஸ் தியரம் தான் கேட்டிருக்காங்க. 4th சாப்டரில் ஒரே ஒரு சம் தான் கேட்டிருக்காங்க. 5th சாப்டரில் உங்களுக்கு 2 சம், ஒன்று குவாட்ரிலேட்டரல் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் கேட்டுட்டு இன்னொன்று வந்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஒரு சம் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம்மு. அடுத்து வந்து 7th சாப்டர் மென்சுரேஷன்லேருந்து உங்களுக்கு 2 சம் கேட்டிருக்காங்க. ஒன்று ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் கேட்டிருக்காங்க. இன்னொன்று ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் டு எம்டி த கண்டெய்னர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒவ்வொரு சம் கேட்டிருக்காங்க 8th சாப்டர்லேருந்து. சரிங்களா? 2 சம் கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ் சம்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர். ஓகே, ஸோ இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 6th சாப்டரில் மட்டும்தான் ஒரே ஒரு சம், ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரே ஒரு 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 4th சாப்டரில் ஒரே ஒரு தியரம் கேட்டிருக்காங்க. சொன்னது புரியுதுங்களா? 4th சாப்டர்லேருந்து 8 மார்க்ஸ் சம், ஜாமெண்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம் வந்து 2 சம் கொடுத்துருவாங்க. அது போக ஒரு தியரம் 5 மார்க்கில் கேட்குறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 6th சாப்டரில் ஒரு சம் தான். மற்றபடி சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 5, சாப்டர் 7, சாப்டர் 8 எல்லாத்துலேயுமே 5 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ எந்தெந்த 5 மார்க்ஸ்லாம் அட்டன் பண்ணால் நம்ம ஈஸியாக பாஸ் ஆகலாம், எந்தெந்த 5 மார்க்ஸ்லாம் படித்தோன்னா எப்படி நம்ம ஈஸியாக வந்து சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, கொஷின் பேப்பர் லாஸ்ட் பார்ட் வந்துட்டோம். 8 மார்க் கொஷின், 2 கிராஃப் கொடுத்து 1 எழுத சொல்கிறாங்க, 2 ஜாமெண்ட்ரி கொடுத்து 1 எழுத சொல்கிறாங்க. சொன்னது புரியுதுங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அனைத்து வினாக்களுக்கும் விடையிலையும் ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். 43 வந்து உங்களுக்கு ஜாமெண்ட்ரி கொடுத்துட்றாங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மீடியன் கன்ஸ்ட்ரக்ட் வர பிக்யூஆர்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதில் வந்து மீடியன் வந்து ஆர்ஜி ஃப்ரம் ஆர் டு பிக்யூ இஸ் 6 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஞ்சன்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். ஜாமெண்ட்ரியில் மொத்தம் உங்களுக்கு 3 மெத்தட் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 மெத்தடாவது நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா ஜாமெண்ட்ரியில் ஈஸியாக 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இது அல்லது அதுன்னு கொடுத்துருவாங்க. அதேமாதிரி கிராஃபில் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் கிராஃபும் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கிராஃப் ஆஃப் வேரியேஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டுத்துல இருந்து நீங்கள் ஒன்றை சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து 2 கொடுத்து 1 வரும், அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஜாமெண்ட்ரியும் அப்படி தான், கிராஃபும் அப்படி தான். ஸோ இதில் ஈஸியாக வந்து 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். புரியுதுங்களா. 1 மார்க்ஸில் 14 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்படியே உங்களுக்கு இன்சைடில் 1 மார்க் கொடுத்தாலும் அது ஈஸியாக தான் கொடுப்பாங்க 1 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸும் வந்து ஈஸியான சாப்டர் பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 1 மார்க்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸா. இப்போ நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம், எப்படி ஈஸியாக வந்து பாஸ் ஆகிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு 14 மார்க்ஸா. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 2 மார்க்ஸ் கொஷினில் ஃபஸ்ட்டு சாப்டர், 8th சாப்டர், 4th சாப்டரில் 3rd சாப்டர், 5th சாப்டர் இதெல்லாம் கவர் பண்ணோன்னா அங்கே வந்து ஒரு 4 சம்மாவது ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. அந்த இடத்துல நம்ம ஒரு 6 சம்ஸ் இல்லை 5 சம்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். 5 2s 10ன்னே போட்டுக்கோ, கம்மியாகவே நான் போடுறேன் உங்களுக்கு சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் சம்ஸில் உங்களுக்கு சாப்டர் 1 கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். சாப்டர் 1 கண்டிப்பாக பார்க்கலாம், அதில் 2 சம் வரும். ஸோ அதில் ஒரு 10 மார்க்கு. அதுக்கடுத்தது பார்த்தோன்னாக்கா சாப்டர் 2ல் வந்து HCFலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும், அதில் ஒரு 5 மார்க்கு. சாப்டர் 3ல் மேட்ரிசஸ்லேருந்து ஒரு சம் வரும், அது ஒரு 5 மார்க்கு. ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒரு சம் வரும், அது ஒரு 5 மார்க்கு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா தியரம் ரெடி ஆகிட்டிங்கன்னா ஓகே, சரி தியரமே நீங்கள் படிக்கல ஓகே விட்டுட்டீங்க அப்படின்னா கூட ப்ராபபிலிட்டிலேருந்து எழுதுனீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 மார்க்கு. ஸோ எத்தனை ஆச்சு டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை 2 3 4 5 6 இதுலேயே உங்களுக்கு ஒரு 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது சரிங்களா. ஸோ இங்கே ஒரு 30னா கூட 30 40 50 54 மார்க் ஆச்சா. அது போக கிராஃப் ஜாமெண்ட்ரி அது ஒரு 16. அப்போ இங்கே ஒரு 10, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கிராஃப் ஜாமெண்ட்ரிக்கு ஒரு 16 மார்க்கு, 14 10 இது ஒரு 30 ஆட் பண்ணிங்கன்னா என்னாச்சு உங்களுக்கு 10 பேலன்ஸ் 1 போட்டோன்னா 70 மார்க்ஸ் தாராளமாக வருது. ஸோ நம்ம பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை 70 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து ஈஸியாக நம்ம பாஸ் ஆகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம வந்து எப்படி நம்ம இம்பார்ட்டன்ட்லாம் படித்தோன்னா சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்றதை பார்த்துருவோம். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே எந்தெந்த சாப்டர் ஃபஸ்ட்டு கவர் பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து சென்டம் அச்சீவ் பண்ணலாம். அந்த 3 ஹவர்ஸில் வந்து நம்ம எக்ஸாமை வந்து எந்தெந்த சம் அட்டன் பண்ணும்போது நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே எக்ஸாமை முடிக்க முடியும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். சாப்டர் 1 பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் சம்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம்மில் 3 சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க, 1 2 3. அடுத்து 2 கொஸ்டின் நம்பர் 2 and 3 பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளில் 1.1ல் இருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.2 பார்த்துக்கோங்க சரிங்களா. அதே வந்து எக்ஸசைஸ் 1.1ல் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 1.1ல் 4 5 6 7 இது 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.5 வந்து 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். இது வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க பிள்ளைங்களா. அடுத்தது எக்ஸசைஸ் 1.2ல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 and 3யும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 1.2ல் கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். 4ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்து 5th சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸாம்பிள் 1.4ம் 1.5யும் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கண்டிப்பாக வரும். அடுத்து 1.3ல் எக்ஸசைஸில் 2 3 5 7 9 இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 1.3ல் கொஸ்டின் நம்பர் 1 4 6 8 10 இது எல்லாமே 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 1.8 நல்லா பார்த்துக்கோங்க, அது 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து எக்ஸசைஸ் 1.4ல் 1 4 5 6 11 இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 1.10 1.12 1.13 1.14 1.17லாம் 2 மார்க்ஸில் வரும். நான் சொல்லக்கூடியதெல்லாம் வெறும் ஆஃபலிக்கு மட்டும் சொல்ல, ரிவிஷன் மட்டும் சொல்லலை, பப்ளிக் எக்ஸாமுக்கு இது இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகலைன்னா கூட பப்ளிக்காக இதெல்லாம் நீங்கள் பக்காவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். எக்ஸசைஸ் 1.4ல்
கொஸ்டின் நம்பர் 2, 3, 7, 9, 10, 11, 12 இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளில் 1.15, 1.16, 1.18, 1.11 நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 1.19, 1.20, 1.21, 1.22 இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5ல 3, 5, 6, 7, 8ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 and 10ம் 5 மார்க்ஸில் பார்த்துக்கோங்க. என்னடா இவ்வளோ சம்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்துருக்க வேண்டாம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்டரில் 100% பப்ளிக்கு ஆல்ரெடி வந்த கொஷின்ஸு, அதாவது வரக்கூடியதும் வந்ததும், சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 1.23, எக்ஸாம்பிள் 1.24 இதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ சாப்டர் 1 ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 3 வாங்க. நான் சொல்கிறது வந்து டாப்பராக இருந்தாலும், ஆவரேஜாக இருந்தாலும், வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நான் சொல்கிற மெத்தடில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா 3.4 நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.14ல 2 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 3.4ல எக்ஸசைஸ் சம்ஸில் செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த 4 சம்மே பார்த்து வச்சுக்கோங்க. அதில் 5 மார்க்ஸ் எதுவும் வராது. 3.5ல 5 மார்க்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் 3.15ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், 3.16ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.5ல ஃபஸ்ட்டு சம்மில் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.7ல எக்ஸாம்பிளில் 3.19ல ஃபஸ்ட்டு சம்மும் செகண்ட் சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. இதில் 5 மார்க்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. 3.8ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். எக்ஸாம்பிள் 3.21, 3.22 வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்ட் சம் எக்ஸசைஸில் பார்த்துக்கோங்க. 3.9ல எக்ஸாம்பிளில் 3.24, 3.25 நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸில் கேட்பாங்க. எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. செகண்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. 5 மார்க் சம்ஸ் எதுவும் கிடையாது. 3.11ல 5 மார்க் சம்ஸ். எக்ஸாம்பிள் 3.33யும் 3.34ம் எக்ஸசைஸில் செகண்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக பப்ளிக்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸு. 3.13ல எக்ஸாம்பிள் 3.40 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 3.17ல எக்ஸாம்பிள் 3.56, 3.57, 3.58 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3.17ல 1, 2, 3, 4, 5, 6, 7 இம்பார்ட்டன்ட். 7ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.59 எக்ஸசைஸில் 7th சம், தேர்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். 5 மார்க் சம்ஸில் 3.59 5 மார்க் சம். அடுத்து 3.18ல பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் எக்ஸாம்பிள் 3.60, 3.61, 3.62, 3.63, 3.64 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம், ஃபோர்த் சம் இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸை பொறுத்தவரையும் எக்ஸாம்பிள் 3.65, 3.66 கண்டிப்பாக பாருங்கள். எக்ஸசைஸ் சம்ஸில் 2, 3, 5, 6, 7, 8 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இது எல்லாமே மேட்ரிசஸ் சொல்கிறது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். 3.19ல 2 மார்க்ஸில் எக்ஸாம்பிள் 3.67, 3.68 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1, 2, 3, 4, 6, 9, 10 இது எல்லாமே வந்து நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3.19ல எக்ஸாம்பிளில் 3.70, 3.71, 3.72, 3.73 எக்ஸாம்பிள் 5 எக்ஸசைஸில் 5, 6, 7, 8, 11, 12, 13 இது எல்லாமே உங்களுக்கு மேட்ரிசஸில் 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய சம்ஸ். 3.17, 3.18, 3.19 இதில் கொடுத்துருக்க 2 மார்க் சம்ஸ், 5 மார்க் சம்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாமே பப்ளிக்கில் கேட்டதும் வர இருக்கக்கூடிய சம்ஸ் தான். சரிங்களா? கண்டிப்பாக ஈஸியாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து சாப்டர் 5 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி 2 மார்க் சம்ஸோ 5 மார்க் சம்ஸ். அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து 1லேருந்து 10 வரையும் உள்ள சம்ஸ் எல்லாமே பாருங்கள். ஏன்னா யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து சாப்டர் 5லேருந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணனா வீடியோ இன்னும் லென்த்தியாக போகும். ஓகே. அதே மாதிரி சாப்டர் 8க்கும் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், மாட்ரேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி,
ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 1 நல்லா பக்கா பண்ணிக்கோங்க. அடுத்து சாப்டர் 3 நல்லா பக்கா பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 5 வந்து நல்லா பக்கா பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சாப்டர் 8. இந்த 4 சாப்டரை பார்த்துட்டு கிராஃப் ஜியாமெட்ரி பார்த்துட்டு 1 மார்க்ஸ் பார்த்தாவே எல்லாருமே 70 மார்க்ஸ் கண்டிப்பா எடுக்க முடியும். சரிங்களா? 70 + 100% எடுக்க முடியும். இதுக்கு மேல சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்லாம் நான் சொல்றேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. செகண்ட் சாப்டர்லயும் கொஞ்சம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். 4th சாப்டர்ல பாருங்க, தியரம் வந்து தேல்ஸ் தியரம் நல்லா பார்த்துக்கோங்க. தேல்ஸ் தியரம்னாலும் பிபிடி தியரம்னாலும் ஒண்ணுதான், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தியரம் எழுத சொன்னாலும் ரெடியா இருங்க. இல்ல வெறும் தியரம் பேர் கொடுத்துட்டு நீங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருங்க. அப்படியே 5 மார்க்ஸ் கண்டிப்பா லட்டு மாதிரி எடுத்துட முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பைதாகரஸ் தியரம். இந்த 3 தியரம்ல இருந்து ஒரு தியரம் கண்டிப்பா பப்ளிக்ல வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல மெனலஸ் தியரம் கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் சம்டைம்ஸ் கேட்குறாங்க 5 மார்க்ஸ்ல. அதே மாதிரி சேவாஸ் தியரம். இந்த சேவாஸ் தியரமும் மெனலஸ் தியரமும் 2 இதுலேருந்து ஒன்று வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் கம்பல்சரியில கூட கேட்பாங்க. ஸோ அதனால பக்காவை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா ட்ரிக்னாமெண்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பாருங்க. எக்ஸாம்பிள் 6.1, 6.2, 6.4, 6.5, 6.3, 6.6 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 6.10 எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 2 நல்லா பார்த்துக்கோங்க. அதில் 2 சப்டிவிஷன் இருக்கு பாருங்க. தேர்ட் சம், அதுக்கப்புறம் 2 மார்க் சம்ஸ். 6.2ல வந்து கொஷின் நம்பர் 1ம் கொஷின் நம்பர் 2ம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது சாப்டர் 2 பொறுத்த வரையும் எக்ஸசைஸ் 2.2ல நல்லா பாருங்க. எக்ஸாம்பிள் 2.6 பார்த்துக்கோங்க. ஹெச்சிஎஃப் கண்டிப்பாக அடிக்கடிக்கு இது கேட்கறது, இதெல்லாம் வந்து பப்ளிக்ல கேட்கக்கூடிய கொஷின்ஸ். எக்ஸசைஸ் 2.2ல இந்த சம்ஸ் வந்து P1 x பவர் ஆஃப் x1 into P2 இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.51 5 + 55 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.6ல 6th சம்ல செகண்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.9ல 6th சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.9ல 7th சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2லயே எக்ஸாம்பிள் 2.7ல உங்களுக்கு வெரி வெரி 2 மார்க்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 2.2ல செகண்ட் சம் 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 2.2 எக்ஸசைஸ்ல 4th சம் இம்பார்ட்டன்ட். அதே எக்ஸசைஸ்ல வந்து தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.2ல இது 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 2.21 வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 2.4ல 4th சம்மும் எக்ஸசைஸ் 2.4ல 6th சம்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.5ல வந்து உங்களுக்கு 4th சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.4ல 5th சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.5ல 5th சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.5ல 8th சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.8ல 4th சம்ல செகண்ட் சப்டிவிஷன். ஸோ அதுக்கு அடுத்தது 2.5ல 9th சம். இதெல்லாம் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முழுக்க முழுக்க வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல பப்ளிக் எக்ஸாமில் எதெல்லாம் கேட்க இருக்கிறாங்க, எதெல்லாம் கேட்க இருக்கிற சான்சஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 100% வெரி யூஸ்ஃபுல். இது கவர்மெண்ட்டில் கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம வந்து தொடர்ச்சியாக பப்ளிக் எக்ஸாமுக்கு மேக்ஸுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் பப்ளிக் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இந்த பிடிஎஃப்ல இருக்க கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸே கூட நான் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு நடத்தலான் இருக்கேன். நடத்தலாம் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்பயே நடத்தலாம்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை வேண்டாம் இம்பார்ட்டன்ட் வீடியோ மட்டும் போடுங்கன்னு சொன்னாலும் ஓகே தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு நான் அதில் தான் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோக்கான கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் ஃபோட்டோ இமேஜஸாக வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.